சமையல். இன்றைக்கி ஒரு சமையல் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா வேப்பம்பூ வடகம் தான் செய்ய போகிறோங்க. மார்ச் ஏப்ரல் எல்லாம் நல்லா வெயில் அடிக்குங்க. அப்போ வந்து நம்ம இது மாதிரி வடகமெல்லாம் போட்டு வச்சுட்டோம்னா 1 வருஷம் 2 வருஷத்துக்கு வச்சுக்கலாம். ரொம்பவே நல்லா இருக்குங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பங்குனி சித்திரை மாதம் தாங்க வேப்பம்பூ கிடைக்கும் வெயில் காலத்தில். அப்போ நம்ம கிடைக்கிறப்போ இதை பறிச்சிட்டு வந்து நம்ம வடகம் போட்டு வச்சுக்கலாம். இந்த வேப்பம்பூவைங்க நம்ம தனித்தனியாக பூவை வந்து உருவி எடுத்துக்கலாம். இப்படி உருவினீங்கன்னா வந்துடும். இருந்து சின்ன சின்ன குச்சியெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த குச்சியிலேருந்து எடுத்துக்கலாம். பூ வந்து தனித்தனியாக இருக்கணுங்க. சின்ன சின்ன குச்சி இருக்கிறதெல்லாம் வந்து நம்ம எடுத்துடணும். அப்போ தான் வந்து நம்ம வடகம் வந்து காய்ச்சி எடுக்கிறப்போ ரொம்ப கரெக்டாக வருங்க. வேப்பம்பூவைங்க நல்லா உருவி எடுத்து வச்சுக்கிறேன் 1 கப் நிறையா. வேப்பம்பூ வடகத்துக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாங்க. பச்சரிசி 1/2 கிலோ எடுத்துருக்குறேங்க. அதை வந்து 4 மணி நேரம் ஊற வச்சு நான் களைஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். வேப்பம்பூ வந்து 1 கப் எடுத்துருக்குறேங்க. உப்பு தேவையான அளவு எடுத்துக்கலாம். சீரகம் எடுத்துக்கலாங்க. இதுதான் எனக்கு தேவையான பொருள் வடகத்துக்கு. அரிசி வந்து கிரைண்டரில் போட்டு நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேங்க. இதுலேயே வந்து கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். பார்த்து அளவாக போடுங்க. நம்ம வடகம் காயிறப்போ வந்து உப்பு அதிகமாக தெரியும். கொஞ்சமாக போட்டுங்க, அப்புறம் பார்த்து போட்டுக்கலாம். பாருங்கள், கிரைண்டரில் வந்து நான் மாவு அரைச்சிட்டு வந்துட்டேன். நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அப்போ வந்து நல்லா வடகம் ஊற்றுறப்போ உடையாமல் வரும். பாருங்கள், இந்தளவுக்கு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்தளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்துலிங்க 3 லிட்டர் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேனுங்க. தண்ணி வந்து கொதிச்சிச்சு. அது கொதிக்க தண்ணி வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாங்க. நம்ம வந்து தண்ணி பற்றினா அதை ஊற்றிக்கலாம். இந்த மாவை கலக்கிட்டு நம்ம அப்படியே ஊற்றலாம். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இப்படி கலக்கோங்க. நல்லா கைவிடாமல் கலக்கி விடுங்க. கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது. சுடுதண்ணி ஊற்றிக்கலாங்க. பாருங்கள், கைவிடாமல் கலக்கிட்டேன். நல்லா இந்தளவுக்கு கெட்டி எழுச்சி வருங்க. நீங்கள் தண்ணி கொஞ்சம் பற்றினா சுடுதண்ணி ஊற்றினீங்கன்னா நம்ம சரியாயிடும். இப்படி கொதி வருது பாருங்க. அந்தளவுக்கு நம்ம வந்து வேக வச்சிடணும். அதுக்கப்புறம் வந்துங்க நம்ம சீரகம் போட்டுக்கலாம். சீரகம் 3-4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. வேப்பம்பூ போட்டுக்கலாங்க. அடுத்தது வேப்பம்பூ போட்டு நல்லா கலக்கி விடுங்க. நல்லா கலக்கி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கணுங்க. அப்போ வடகம் காயிறப்போ வந்து உப்பு வந்து அளவாக இருக்கும். கொஞ்சம் கம்மியாகவும் போட்டுக்கோங்க. நீங்கள் இது மாதிரி சின்ன குண்டாவில் கொஞ்சமாக எடுத்து அப்பப்போ எடுத்து போட்டுக்கலாங்க. நீங்கள் லைட்டாக சூடாக இருக்கிறப்ப வடகம் போடணுங்க. ரொம்ப ஆற வைக்கக்கூடாது. ஒரு பாதி சூடு போனதுக்கப்புறம் நம்ம வந்து வடகம் போட்டுக்கலாம். ஆச்சு ரொம்ப கெட்டியாயிருங்க. பாருங்கள், இது மாதிரி ஒரு கட்டில் எடுத்துக்கோங்க. கட்டிலில் வந்து ஒரு காட்டன் கிளாத்து, ஒரு வேஷ்டியோ இது மாதிரி ஒயிட் கலர் வேஷ்டி எடுத்து ஈரம் பண்ணிவிட்டு இப்படி விரிச்சு விட்டுக்கோங்க. கட்டலில் எப்போயுமே வேஷ்டி வந்து ஈரம் பண்ணிட்டு தான் போடணும். அப்போ தான் வந்து ஒட்டாமல் இருக்குங்க வடகம். வாங்க, இப்போ ஸ்பூன் எடுத்து இப்படி வச்சுட்டு வாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் குண்டாக வச்சிங்கன்னா காயிறப்போ வந்து நல்லா வற்றி வந்துடும். இது மாதிரி எல்லாமே போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், எல்லா வடகும் போட்டுட்டேன். இது வந்து நல்லா வெயிலில் காயிட்டுங்க. 2 நாள் காயணும். நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் பார்க்கலாம். வேப்பம்பூ வடகம் வந்து 2 நாள் காஞ்சிச்சு. நான் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பிளேட்டில். நல்லா காய்ஞ்சுங்க. நல்லா சலசலன்னு வந்துச்சு பாருங்கள். இந்தளவுக்கு நீங்கள் இந்தளவுக்கு காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து 1 வருஷம் ஆனாலும் கெடாதுங்க. நல்லா காற்று போகாமல் ஒரு டப்பாவில் போட்டு வச்சிட்டிங்கன்னா அப்படியே இருக்கும். மார்ச் ஏப்ரல்லாம் வேப்பம்பூ கிடைக்குங்க. அந்த சீசனில் வந்து கிடைக்கிறப்போ நல்லா வெயில் மடிக்கும் இல்லைங்களா, நம்ம இது மாதிரி வடகமெல்லாம் போட்டு வச்சுக்கலாம். வேப்பம்பூ வடகத்தை வந்துங்க நான் பொரிச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. வடச்சட்டியில் வந்து எண்ணெய் ஊற்றிடலாம்.
எண்ணெய் காஞ்சிச்சுங்க, வடை போட்டுடலாம். பாருங்க நல்லா பொரிஞ்சு வந்துச்சு பாருங்க. அது மாதிரி ஒவ்வொரு வடமாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாங்க. ரொம்ப நேரம் விடாதீங்க, கறி போயிடும். நம்ம உடனே எடுத்துக்கலாம். ஆனால் எண்ணெய் வந்து நல்லா காயணுங்க, அப்போ தான் வந்து வடகம் வந்து நல்லா பொரிஞ்சு வரும். பாருங்கள், வடகம் பொரிச்சு வச்சுருக்கேன். இதே மாதிரி நீங்கள் வந்து பொரிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டு வச்சிட்டிங்கன்னா நான் நவுக்காமல் அப்படியே இருக்கும். நீங்கள் தயிர் சாப்பாட்டுக்கு, குழம்புக்கு எல்லாமே கடிச்சிக்கலாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் இதே முறையில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிக்கலாம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க.